ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலேருந்து தற்போது வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு சேலம் மாவட்டத்திலேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், போய் செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலிருந்து பல்வேறு வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழுக்க நீங்கள் ஆஃப்லைன் தான் அப்ளை பண்ண முடியும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. அதனால் நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். இப்போ நாம் இந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதுக்கடுத்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போது திண்டுக்கல் மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு சங்கத்திலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 வகையான பதவியின் கீழே வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஆஃபீஸர், ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ். இதுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி சேலரியாக 18,000 கிடைக்கும். ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் கிரேடு 2ல் நமக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. மந்த்லி சேலரியாக 14,000 கிடைக்கும். 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன், அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். அதில் நீங்கள் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா பயாலஜி குரூப்பாக நீங்கள் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2 இயர்ஸ் கோர்ஸான ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸை நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் ஆர் சப்போர்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. 8,500 மந்த்லி சேலரி கிடைக்கும். இதுக்கு நீங்கள் 8th பாஸ் பண்ணி தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 45 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பை பொறுத்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் மார்ச் 24, 2025 ஈவினிங் 5 மணிக்குள்ளே அப்ளை பண்ணிடணும். அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற உங்களுடைய அப்ளிகேஷன் அந்த ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துருக்கணும் அப்படின்னு மீனிங்கு. ஸோ நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இந்த அப்ளிகேஷனோட பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், முன் அனுபவ சான்றிதழ், சிறப்பு தகுதி சான்றிதழ், இதர சான்றிதழ் இது எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டாச் பண்ணி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரஸான திண்டுக்கல் மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி நாயக்கன்பட்டி, திண்டுக்கல் 624-002 இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் மார்ச் 24க்குள்ளே போய் சேர மாதிரி அனுப்பணும். இந்த வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் dindukkal.nic.in என்ற வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க ஃபோன் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு மெசேஜும் நீங்கள் அனுப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் நிரந்தரமாக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே அப்ளை பண்ணலாம். அதாவது அனைத்து டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா ஆயில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னுரிமை கட்டாயம் கிடைக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் என்ன துறையின் கீழே அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாமே இருக்கும். இதில் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய பெயர், அதுக்கடுத்து உங்களுடைய தகப்பனார், கணவர் இவங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டு நீங்கள் ஆணா பெண்ணா மாற்றுத்திறனாளி அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த தேதி, வயது, கல்வி தகுதி, ஆதார் எண் இது எல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர், மின்னஞ்சல், பர்மனெண்ட் அட்ரஸ், அதுக்கப்புறம் இப்போ வசிச்சுட்டு இருக்கிற அட்ரஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் கட்டாயம் போடுங்க. இடம் தேதி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் 10th, 12th, டிகிரி, டிப்ளமோ, அது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆதார் எண், நிரந்தர வீட்டு முகவரிக்கான ப்ரூஃப் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து உங்களோட சிக்னேச்சர் போட்டு இந்த அப்ளிகேஷனோடு இணைச்சி மார்ச் 24க்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.